இந்த வீடியோ முழுசா பாருங்க. காஷ்மீர் ஈவினிங் டைம்ல தன்னந்தனியா தவிச்சிட்டு இருக்கும்போது என்ன எப்படி ஒருத்தர் வந்து காப்பாத்தினாருன்னு. காஷ்மீர் உள்ள என்டர் ஆனவே என்னோட நெட்வொர்க் எல்லாமே போயிடுச்சு. என்ன பண்றது ஏது பண்றது ஒன்னும் புரியாம இருந்தேன். நீங்க இப்ப பாக்குற வீடியோ நான் இந்தியா சுற்றி உலா வரும் பயணத்துல எபிசோட் 58. ஜம்முல இருந்து காஷ்மீருக்கு ஒரு ஈவினிங் டைமா ரீச் ஆனேன். கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பயணம். இறங்கணும்னு ஒரு பெரிய அதிர்ச்சியான செய்தி. போன் எடுத்து பார்த்தா நெட்வொர்க்கே இல்ல. இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாயிடும். ஹாஸ்டல் பார்க்கணும் எதுவுமே என்ன பண்றதுன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. லேகோரமா அனாத மாதிரி நடந்து போயிட்டு இருந்தேன். எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல. தெய்வம் போல என்ன வந்து காப்பாத்தினாரு. இவர் யாருன்னா காஷ்மீர்ல இருக்க லோக்கல் ஆள் தான். அவரும் வந்து பேசினாரு. என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. அப்படியே பேசிட்டே இருந்தோம். இந்த மாதிரி நெட்வொர்க் இல்ல எல்லாமே சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் அவரோட வீட்டுல என்ன ஹோஸ்ட் பண்ணாரு. இன்னொரு சைடு செம்ம பயமா இருந்தது. போலாமா வேணாமா என்ன பண்றதுன்னு தெரியல. பட் கடைசியில அந்த முடிவை எடுத்தேன் போலாம். ஏன்னா இந்த டைம்ல நான் எங்க போய் மாட்டிக்கிட்டு என்ன பண்றது புரியல. வேற ஊர்னா கூட ஏதோ தப்பிச்சிடுவேன். காஷ்மீர்ல அந்த மாதிரி குளிர். Come like a tourist, but they live like a good friend, okay? Good brother. Welcome to my little palace. அவர் வீட்டுக்கு போனதுல இருந்து என்ன செம்மையா கவனிச்சாரு. எனக்கு உடம்பு முடியலன்னு தெரிஞ்சோடனே ஒரு காஷ்மீர் மசால் சாய் மாதிரி அதை எடுத்துட்டு வந்தாரு. செம்ம காட்டா இருந்தது. உட்காந்து பேச ஆரம்பிச்சோம். காஷ்மீர் பத்தி நிறைய எமோஷனலா விஷயம் எல்லாம் பேசினாரு. அதெல்லாம் இந்த வீடியோல சொல்ல முடியாது, போடவும் முடியாது. பட் நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர்கிட்ட இருந்து. செம்ம நாலேஜபிளான பர்சன். இந்த நல்ல மனுஷனுக்காக ஒரு ஹார்ட்டோ இல்ல ஏதோ ஒரு நல்ல கமெண்ட் போடுங்க. அவருக்கு நான் இந்த வீடியோ ஷேர் பண்ண போறேன். அவர் இன்ஸ்டால கிடையாது, பட் அவரோட வாட்ஸ்அப்புக்கு நான் ஷேர் பண்ண போறேன். எல்லாரையும் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.